நமது மனித உடலானது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இந்த செல்கள் எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பரிணாம வளர்ச்சி பற்றியும் முதல் உயிர் எப்படி உருவாச்சுங்கிறத பற்றியும் நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். முதல் உயிர் எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா சுமார் 4000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முதல் உயிர் எப்படி தோன்றுச்சுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் பூமியின் வெப்பமானது 5000 முதல் 6000 டிகிரி செல்சியஸில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் புகை மண்டலங்கள், எங்கே பார்த்தாலும் இடி மின்னல்கள், எரிக்கற்களின் தாக்குதல், எங்கே பார்த்தாலும் எரிமலை வெடிப்பு, பூமியின் சுழற்சி வேகம் கூட 8 மணி நேரமாக இருந்தது. அப்படின்னா ஒரு நாளுங்கிறது 8 மணி நேரம் தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு இடிக்கு மத்தியில் ஆழ்கடலின் எரிமலை தீப்பிழம்புக்கு பக்கத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அதுதான் முதல் செல் உருவாகிறதுக்கான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் முதல் செல் உருவாகுது. அது எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு உயிர் உருவாயிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உருவாகும். அதற்கு தகுந்த ஆதாரம் உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்ட 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் யூரே அண்ட் மில்லர். இவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்களோட ஆய்வகத்தில் உருவாக்குனாங்க. இடிக்கு பதிலாக மின்சாரத்தையும் நீருக்கு பதிலாக நீராவியையும் அவங்களோட ஆய்வகத்தில் உருவாக்கி அதன் மூலமாக அமினோ ஆசிட்களை உருவாக்குறாங்க. இந்த அமினோ ஆசிடுங்கிறது புரதத்துக்கு முந்தின பரிணாமம். இந்த அமினோ ஆசிடுங்கிறது எவ்வளவு முக்கியம்னா நம்மளுடைய புருவங்கள் கருப்பாக இருக்கணுமா, வெள்ளையாக இருக்கணுமா, நம்மளுடைய முடி நேராக இருக்கணுமா, சுருட்டையாக இருக்கணுமா, நம்மளுடைய கண்கள் நீளமாக இருக்கணுமா, கருப்பாக இருக்கணுமா, இதே போல் மனிதனுடைய ஒவ்வொரு குணத்தையுமே தீர்மானிக்கிறதுங்கிறதே இந்த அமினோ ஆசிட் தான். அப்படி இருக்கும்போது இந்த அமினோ ஆசிடுங்கிறது மனிதனுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு மிருகங்களும் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது இந்த அமினோ ஆசிட்கள். இந்த அமினோ ஆசிட்களை கண்டுபிடிச்சதன் மூலமாக பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆழமான ஆராய்ச்சிக்கு வித்துட்டு இருக்காங்க.